தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது வீரத்தமிழர் யூடியூப் சேனல். நான் உங்கள் தங்கராஜ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, காவலர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். காவலர்னா எல்லா காவலரும் நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ரெண்டு காவலர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா மாநிலம் பகுதியிலேருந்து ஒரு லாரி ஒரு வண்டியில் வாழைத்தாரை ஏற்றிட்டு வந்துருக்குறாங்க. அவங்க அம்மா, மகள், அவருடைய கணவன், இவங்க 3 பேர் வந்துருக்குறாங்க. அப்படி வரும்போது அந்த பகுதியில் காவலுக்கு வந்து நின்ற 2 காவலர்கள் அந்த வண்டியை மறைச்சி நிறுத்திருக்கிறாங்க. அந்த வண்டியை வந்து நிறுத்தி அதிலேருந்து 2 பெண்களையும் இறக்கி விட்டு, இறங்கு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு எல்லாம் கேள்விகள்லாம் கேட்டு, சரி நெல் ஓரமாக இல்லைங்க, உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்காங்க. அப்புறம் நிறுத்திட்டு அப்பயே காவலருக்கும் அந்த பெண்களை பார்த்து ஒரு இச்சை உண்டாகிருக்குது. இன்னொரு காவலர்கிட்ட கஞ்சாடை காட்டிருக்கிறான். இன்னொரு காவலர் கஞ்சாடை காட்டிட்டு அந்த ஓட்டுநர் அவருடைய கணவரை, நீ வந்து என்ன பண்ணுற, வாழைத்தார கூட இறக்கிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துடு, அது வரைக்கும் எங்ககிட்ட பத்திரமா இருப்பேன், இவங்க உடவையும் பிள்ளையும் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டு எடுக்கமா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு அந்த பக்கம் பார்த்தா புதரு, பக்கத்தில் ஒரு சுடுகாடு புதரு, அந்த உள்ள கூப்பிட்டு போய்க்கிறாங்க. கூப்பிட்டு போய் அம்மாளுக்கு முன்னாடி தன்னுடைய பொண்ணை 2 பேரும் மாறி கற்பழிச்சிருக்காங்க. கற்பழிச்சிருக்காங்க. இது வந்து வேலையே பயிரம் மேய்ஞ்ச மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு மனிதனுக்கு, தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனைனா, ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம்? காவல்துறைக்கிட்ட. ஆனால் இங்கே காவல்துறையை இப்படி செஞ்சுருக்காங்க. அப்போ நம்ம யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? இந்த மாதிரி காவல்துறைங்களை வச்சுக்கிட்டு இது ஏன் இப்படி காவல்துறையிலேருந்து மக்களுடைய மனங்களில் இருந்து, இளம் பிள்ளைகளுடைய மனங்களில் இருந்து இப்படி ரொம்ப மனசு அழுக்காக மாறி போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் காலகாலமாக ஒரு மக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அரசு தன் மக்களுக்கு இதை தான் சொன்னா, இதை தான் கண்ணுக்கு காட்டினா அவங்க அந்த சமூகம் நல்ல சமூகமாக வளரும், குற்ற சமூகமாக வளராது அப்படின்னு மக்கள் ஒரு மைண்டை வச்சு, அவங்களுடைய மைண்டில் வச்சு, புத்தியில் வச்சு யோசனை பண்ணி அவங்க வந்து அந்த காரியத்தை செய்யணும். ஒவ்வொரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வந்து சாராயம் வைக்கிறது அரசு வச்சுக்குது. அப்புறம் கஞ்சா, புயலை, குக்கா, பான்பிராக்கு, இப்படி அரசுக்கு தெரியாமல் இது ஒன்று நடக்குது. அரசு கண்டுக்க முடியல, எதுவுமே பார்க்க முடியல. அவங்களால அவங்க ஒரு பாட்டுக்கு அரசுன்னு விட்டு அவங்க ஒரு குடும்பத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க. குடும்பம் அப்படிங்கும்போது அரசே ஒரு குடும்பம் தான். அப்புறம் மற்ற அதிகாரிங்க, மந்திரிங்க, அவங்க தனித்தனியாக இருக்கிறாங்க. போலீஸ் துறைனா இவங்க தனியாக ஒரு முடிவு, வேறு துறைகள்னா அவங்க ஒரு தனித்தனியாக முடிவு, அதாவது துறைக்கு ஒவ்வொரு முடிவு எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எந்த சமுதாயமும் ஒரு நல்லதை பார்க்குறதில்ல, நல்லதை கேட்குறதில்ல, நல்லதை நினைக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது யாரு மேலேயும் எந்த பிரச்சனையும் நடக்குது. பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு வீடு கட்டுறாங்க, வாழ்கிறாங்க. அந்த வீட்டுகளுக்கு இவங்க தான் வீட்டு சரஸ்வதி, கரண்ட் பில்லு, கரண்ட் சர்வீஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. பட்டா கூட வளர்க்குறாங்க. கிடச்சா 50 வீடு 40 வீடு அப்படின்னு இடித்து தரமட்டமாக்குறாங்க. உங்களுக்கு இங்கே வீடு இல்லை, இது ஆக்கிரமிப்பு அப்படின்னு இடித்து தரமட்டமாக்குறாங்க. அவங்க அந்த இடத்துல கத்துறதை பார்த்தா அப்படி இருக்குது அந்த மக்கள். இப்படி வந்து எல்லாம் நடக்குது. அரசே செய்யுது, அரசே தடுக்குது. அதனால் அரசுக்கு எந்த ஒரு என்ன வசனமும் இல்லை. எந்த சமூகம் எப்படி வளர்ந்தாலும் சரி, இந்த காவல்துறைக்கு இப்படி ஒரு பொண்ணை கற்பழித்து கடைச்சி அந்த சுடுகாட்டில் விட்டுட்டு புதர்களை கூட்டிகிட்டு போனோன்னு கற்பழித்து எங்கள் அம்மா முன்னாடி யாருக்கிட்டே சொல்லிவிட்டீங்க, உங்களை கொண்டே போடுவோம், எங்கேயுமே வாழ முடியாது எங்களை தாண்டி அப்படின்னு சொல்லி மிரட்டிவிட்டு அவனுக்கு போயிட்டானுங்க. நான் கேட்குறேன், எடாடே நீங்களாம் காவல்துறை தானே? உன் பிள்ளையும் உன் பொண்டாட்டியும் வெளியூருக்கு இப்படி போய் எவனாச்சும் பிடிச்சி கெடுத்துக்கிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படா இருக்கும் உங்களுக்கு?
அறிவுரட்ட நாய்ங்களா? ஏண்டா காவல்துறைன்னு ஏன்டா நீங்களாம் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் சமூகம் இதை கேள்விப்பட்டு உங்கள் ஒப்பம்மா ஒன்னம் தம்பி என்னடா நினைப்பாங்க உங்களை? அவங்க அடுத்தவங்க மூஞ்சில் முழிக்க முடியுமாடா? நீங்களாம் காவல்துறைக்கு ஏன்டா வந்தீங்க? ஒருத்தனை பார்த்தாலே அவருடைய மூஞ்சை பார்த்தாலே இவன் காவல்துறைக்கு ஆக மாட்டான்னு இவனை தூக்கி வச்சு பண்ண இப்படி ஆளுங்கலாம். காவல்துறைங்களா அவங்களாம் இப்படி ஆளுக்கு போய் காவல்துறை பொறுப்பாக கொடுத்துக்கிறாங்க. அந்த வேலை கொடுத்துக்கிறாங்க அரசாங்கம். இந்த நாய்ங்க பச்சை நாய்ங்க இப்படி பண்ணிக்கிறாங்க. ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டுட்டு வராங்க. ஏதோ ஒரு தெல்லவாரி கொள்ள மாதிரி இப்படி பண்ணிவிட்டான், ரோட்டில் போக இப்படி பண்ணிவிட்டான். நம்ம சொல்லலாம் காவல்துறையே கற்பழிச்சு போகுதுங்க. இது ஒரு காவல்துறையாங்க. மக்களே நீங்கள் வந்து பாருங்கள், இந்த மாதிரி காவல்துறைங்க கிட்ட தான் நாம் இருக்கிறோம். ஏன்னா நாட்டில் குற்றங்கள் குறையணும். அப்போ தான் காவல்துறையோட வேலை. குற்றங்களே நடக்காத சமூகமாக பார்க்கணும் காவல்துறை. அதுக்குண்டான சமூகத்தை காவல்துறை கண்ணியமாக நடத்தணும். காவல்துறையினால எந்த ஒரு அட்ராசிட்டியும் இல்லை அப்படின்னு எந்த கெட்ட பேரும் காவல்துறைக்கு மேலே வரக்கூடாது. அப்படி வராது இருந்தால் மட்டும்தான் காவல்துறை மேலே நல்ல மதிப்பு வரும். ஆனால் இந்த காவல்துறை மேலே மதிப்பு வருதா? ஏப்பா ரோட்டில் போகிறவன வரவன அவன் பாட்டுக்கு பாவன் ஏதோ ஒன்று காலை எழுந்திரிச்சு அவன் வேலைக்கு போவான். பிடிச்சி நிறுத்தி போட்டாடா என்னடா வச்சுக்கிறேன், எதடா வச்சுக்கிறேன், எங்கடா லைசன்ஸு ஹெல்மெட்டாடா அப்படின்னு நீதியை காப்பாற்றுறதுக்கு சட்ட ஒழுங்கு காப்பாற்றுறதுக்காக பண்ணுறீங்க. அவங்ககிட்ட என்ன வச்சுக்கிறான்னு பொழுங்கிறதுக்காக பண்ணுறீங்க. காவல்துறையாது எத்தனையோ நல்ல காவல்துறைகள் நம்ம தமிழகத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஓரிரு காவல்துறைகள் செய்கிற ஈனச் செயலால் மற்ற காவல்துறை என்ற அந்த பேருக்கே களங்கம் ஏற்படுகிறது. இவனெல்லாம் பப்ளிக் முன்னாடி இவனெல்லாம் தண்டிக்கணும். இவனெல்லாம் பப்ளிக் கூப்பிட்டுக்கணும். பொது ஜனங்கள்கிட்ட ஒரு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இவன் இந்த மாதிரி குற்றம் செஞ்சுருக்கிறான், மக்களை இவனுக்கு என்ன தண்டனை கொடுங்க, இது உங்கள் சாய்ஸ் அப்படின்னு பொது கூட்டத்தில் விட்டு அவனை அடிச்சே கொள்ள சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து கொள்ள சொல்லணும். இதுதான் அவனுக்குடைய தண்டனையாக இருக்கணும். அப்படி தண்டனை கொடுத்தா தான் இந்த சமுதாயம் திருந்தும். ஒவ்வொருவனும் இதை பார்த்து திருந்துவாங்க. மக்களே, நான் பேசுகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனது பணி சிறந்திட வாழ்த்துங்கள். நன்றி.